இங்கே கருத்தரிப்பு மையம். அன்னைக்கு குழந்தை வருகிற ஆற்றல் இருந்துச்சு. 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி பிறப்பை கட்டுப்படுத்த நாம் இருவர் நமக்கு இருவர் ஒரு முக்கோணத்தை போட்டு வச்சிருந்தான். கொஞ்ச நாள் போச்சு, நாம் இருவர் நமக்கு ஒருவர். எல்லா பேருந்துலே கொஞ்ச நாள் போச்சு, நாம் இருவர் நமக்கு அதற்கு இன்னொருவர். முடிச்சிட்டான். அன்னைக்கு பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்த பிரச்சாரங்கள், பரப்புரைகள். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஐஸ்வர்யா வந்தோம், எங்களுக்கும் ஒரு குழந்தை. செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் தெருவுக்கு 2. ஏன்? பிறப்பு திறனை இழந்துட்டான். காரணம் என்ன? தண்ணி, சாப்பிட்ற சோறு, நஞ்சு. 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய். என் குழந்தைக்கு புற்றுநோய் ஏன்? தாய்ப்பாலை தவிர எதையும் குடிக்கலடா பிரதிசி. எப்படா புற்று வந்துச்சு? தாயின் மார்பில் குடிச்ச பால் நஞ்சாயிருச்சு. ஏன் நஞ்சாச்சு? தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு. கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, சொரக்காய், பூசணி, எண்ணெய், தண்ணி எல்லாம் நஞ்சு. அப்பதான் ஒரு கிழமை வந்தான் எங்க அப்ப, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன் வந்தான். இப்ப எல்லாம் இயற்கை விவசாயம். விவசாயமே இயற்கை தாண்டா பைத்தியக்காரா. இயற்கைன்னு ஒரு சொல்ல ஏன்பட வேண்டியது. செயற்கை ரசாயன உரங்களை கொண்டு வந்த இயற்கை விவசாயம்னு வந்துட்டு ஆர்கானிக் ஃபுட்டும்பா. சரி, அது என்னன்னா இயற்கை உணவுன்னு சொல்றது. சரி, வச்சுக்க இயற்கை உணவு. இயற்கை உரம் போட்டு விவசாயம் பண்ணணும். இயற்கை உரம் எங்கிருந்து வரும்? ஆடு மாட்டு கழிவு இல்லாமல் இயற்கை உரம் இல்லை. ஆடு மாடு வளர்ப்போம்னு சொல்ல, ஐயா ஆடு மாடு வளர்ப்பாராம். அரசு பால் விற்குது, ஆவின் பால். எங்க ஐயா மன தொங்கராச்சிட்டு கேளுங்க. பால் விற்கிறீல மாடங்க. பால் பாக்கெட்டில் கருணாநிதி படம், ஸ்டாலின் படம் இருக்கே. பாலை எங்கே கறக்குறீங்க? இங்கே கறக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.